ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு சோயா கிரேவி வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். ஸோ கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போட்டுடலாம். பூண்டு லைட்டா அப்படியே பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். நாங்கள் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் குட்டி குட்டியா. ஸோ அந்த குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா ஆகட்டும். அது வரைக்கும் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வணங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி, நாங்கள் வந்து ஒரு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம். ஸோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக தக்காளி வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். சரியா? அதனால கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு பாதி நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலைகள் எல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து மிளகாய் தூள் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தனியா தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. அப்போதான் நல்ல ஒரு வாசனை வரும். எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டும் போதே நல்ல ஒரு வாசனை தானா வரும். இந்த பச்சை வாசனை அப்படியே போயிடும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு கையில் நல்லா மசிச்சு விட்டு வச்சிருங்க. சோயாவை நம்ம இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோயா இது கூட நல்லா இந்த மசாலையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. சோயா வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சு தான் சேர்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு சீக்கிரமா அப்போதான் இந்த மசாலையோட நல்லா ஊற வச்சு சேருங்க. அப்போதான் இந்த மசாலா வந்து அந்த இதில் நல்லா சேரும். சோயாவோட நல்லா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது கூட நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான தண்ணியை சேர்த்துடலாம்.
அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் பார்த்துட்டு இது கூட உப்பை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சரி, அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பார்த்தீங்களா, இப்படி நல்லா கொதி வந்துடணும். வந்து நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா திக்காக ஆரம்பிக்கணும். சரியா, அது வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா ரெடி ஆகுற வரைக்கும் விட்டுடலாம். அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும் கிரேவியாட்டம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். மல்லி புதினா கொஞ்சம் போட்டு அப்படியே சொட்டில் அப்படியே இது பண்ணி விட்டு அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நான் வந்து தோசை சுட போகிறேன். தோசைக்கு இப்போ நம்ம ஒரு தோசையை சுட்டு இதுக்கு வந்து கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி தோசை, சப்பாத்தி, இட்லி, அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே இந்த வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. சிக்கனுக்கு பதிலாக இந்த மாதிரி சோயாவும் வந்து சிக்கன் மாதிரியே, சிக்கன் வந்து எவ்வளோ ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சோ அதே மாதிரி சோயாவும் வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சு. நீங்கள் வந்து சிக்கனுக்கு பதில் இதை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.